திருச்சபையின் வரலாற்றில் நடந்த மனமாற்றங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு மனமாற்றம். எல்லாம் சாத்தான் சபையில குருவாக இருந்தவர், என்ன சொல்ல போனா பெரிய மந்திரவாதியா இருந்தவர், முத்திப்பேறு பட்டம் பெற்று புனிதர் பட்டம் வாங்க போகிறார். எப்படி நடந்தது? ஜெபமாலை பக்தியும் ஜெபமாலை அன்னை மரியாளாலும் தான் நடந்தது. அவர் பேரு பர்த்தலோ லோங்கோ. பர்த்தலமேயு அப்படி சொல்றமே, அதைத்தான் பர்த்தலோ லோங்கோ அப்படி சொல்றாங்க. அவர் தெற்கு இத்தாலியில பிறந்தார். கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர், கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ந்தவர். ஆனா மேல் படிப்புக்காக நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு போறார். அங்க சட்டம் படிக்கிறார். 1740 பிறந்தவர். அவர் கல்லூரி காலங்கள் போகும்போதுதான் ஏறக்குறைய அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு காலம். அப்போ நிறைய கடவுள் நம்பிக்கை இழந்து திருச்சபைக்கு எதிராக, போப்பாண்டவருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் உருவாகி கொண்டிருந்த காலம். எனவே இவரும் அந்த கல்லூரிக்கு போய் அங்க பேராசிரியர்கள் மாணவர்களோட சேர்ந்து இவரும் கடவுள் நம்பிக்கையை இழந்து போகிறார். திருச்சபைக்கு எதிராக பேசுகிறார். போப்பாண்டவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா மந்திரவாதத்துல ஈடுபாடு கொள்கிறார். அதுல முக்கியமா இறந்த ஆவிகள்கிட்ட பேசுறது, குறி கேட்கிறது, இவருக்கு அதுல ஆர்வம். இப்ப அந்த ஊர்ல யார் அதை செய்வாங்களோ அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து இறந்த ஆவிகளை கூப்பிட்டு பேசுறது. இதுல அவருக்கு ஆர்வம் அதிகமாக கொஞ்ச நாள்ல என்ன நினைச்சாரு, இன்னொருத்தர்கிட்ட போய் உட்கார்ந்து நான் ஏன் செய்யணும், நானே இதை செஞ்சாங்க. அப்ப சாத்தான் சபையில போய் சேர்றாரு. சேர்ந்து திரு பர்த்தலோ லோங்கோ அந்த சாத்தான் சபையில இதெல்லாம் பயிற்சி எடுக்கிறார். இறந்த ஆவிகள்கிட்ட பேசுறது, பேய்கள்கிட்ட பேசுறது, மந்திரவாதங்கள் செய்யறது, எல்லாத்திலையும் பயிற்சி எடுத்த பின்னால் அந்த சாத்தான் சபையிலே குருவாக பட்டம் பெறுகிறார். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை மாதிரியே சாத்தான் சபையும் இருக்கு, உலக பூரா இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அப்போ குருவான பின்னால் அந்த மந்திரவாத செயல்கள் செய்யறாரு. அவருடைய மனசுலயும் உடம்புலையும் நிறைய பாதிப்புகள். அவருடைய பேராசிரியர் ஒருவர் அவர் தற்செயலா பார்க்கும்போது, ஏன்பா அப்படி இருக்கிற, உன் முகம் பூரா இருளா இருக்குது, ஆள் வெளிஞ்சு பூரா என்ன ஆச்சுன்னு கேட்கிற. இவருக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. இதுல எல்லா ஆவிகளோட பேசிக்கிட்டு இருந்தவரு இறந்து போன அவங்க அப்பா ஆவிட்ட பேசுறாரு. அப்ப அவங்க அப்பா ஆவி சொல்லுது, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் மோட்சத்துக்கு போகல, எனக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்க சொல்லுப்பா, என்னுடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடையணும். உடனே ஒரு குருவானவர்கிட்ட போய் திருப்பலி கருத்து எழுதி கொடுக்காரு. அப்பா ஆன்மா இளைப்பாறுதல் அடையணும். ஆனா இவருக்குள்ளே மனசுக்குள்ள குழப்பம், ஒரு பயம். அப்பாவே மோட்சத்துக்கு போகலன்னா அப்ப நான் என்ன ஆவேன்? அப்ப அந்த குருவானவர்கிட்ட ஆன்மீக ஆலோசனைக்கு போறார். இந்த குருவானவர் சொல்றாரு, நல்ல பாவ சங்கீதனம் பண்ணு, நல்ல பாவ சங்கீதனம் பண்றார். பண்ணிய பின்னாலும் அவருக்குள்ள மனசுக்குள்ள அமைதி கிடைக்கல. ஏன்னா சாத்தானுக்கு தன்னை முழுசா விட்டுட்டா இருப்பாங்க. சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டாரா, அந்த சாத்தான் விட மாட்டான். நீ யோவான செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க. சாத்தான் என்ன செய்வானா, திருடுவான், அழிப்பான், கொல்லுவான். எங்க வந்தானோ, எங்க இருக்கானோ, எங்க இடம் கொடுத்தோமோ அங்கெல்லாம் திருடுவான், அழிப்பான், கொல்லுவான். இவருக்குள்ள குற்ற பழி உணர்வு அதிகமாச்சு. நிம்மதி இல்லை, ராத்திரி தூக்கம் கிடையாது. என்ன குற்றப்பழி உணர்வு? திருச்சபையில் ஒருத்தர் குருவானா கடைசி வரைக்கும் அவர் குருவானவர், கடவுளுக்கு சொந்தம்.
அப்படி சாத்தான் சபையில குருவானா, நீ கடைசி வரைக்கும் சாத்தானுடைய உடைமை, சாத்தானுக்கு சொந்தம், நீ சாத்தானுடைய அடிமைதான். நரகத்துல சாத்தான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவருக்குள்ள பயங்கரமான போராட்டம். ஏன்னா சாத்தான் அப்படித்தானே செய்வான். யூதாச பாருங்களேன், யூதாச காட்டி கொடுக்கறதுக்கு தூண்டி விட்டது அவன் தான், காட்டி கொடுக்க வச்சது அவன் தான். காட்டி கொடுத்த பின்னால காட்டி கொடுத்துறன்னு குற்ற பழிவுறவை உண்டாக்கி நாண்டு கொண்டு சாக வைத்ததும் அவன் தான். இப்ப இவருக்குள்ள அந்த சாத்தான் வேலை செய்யறான். இவர் தற்கொலைக்கு போறார். இப்ப தற்கொலைக்கு போற நேரத்துலதான் அன்னை மரியாளுடைய வார்த்தை அவருடைய காதுகள்ல ஒலிக்குது. ஏன்னா அந்த ஆன்மீக குருவானவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அன்னை மரியாள் ஜெபமாலைய புனித தோம்னிகிட்ட கொடுத்துட்டு மாதா சொன்னாங்க, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள்